வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல டேஸ்டியான ஒரு கார சட்னி அரைக்க போறோம். இந்த சட்னி இவ்வளோ டேஸ்டா வர்றதுக்கான காரணம் நம்ம இந்த இன்கிரீடியன்ஸை வதக்கிற விதமும் அரைக்கிற விதமும் வித்தியாசமா இருக்கும். இந்த கார சட்னி எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த டிஃபனா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுருவோம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதை போல நம்ம வதக்கி அரைக்கிறதுனால இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி, கலர், டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டிஃபரெண்டா டேஸ்டியான கார சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் நல்லா தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி வாஷ் பண்ணிட்டு ரஃபா சாப் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சைஸா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்ப டேஸ்டும் கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டா வரும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 5 காஞ்ச மிளகா, ஒரு காஷ்மீரி மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாயை காம்போடையே சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரைக்கும் போது எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மிளகாய் இது போல வறுபட்டதும் நம்ம தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கணும். மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கினோம் அப்படின்னா மிளகாய் இன்னும் கொஞ்சம் வறுபட்டு கலரும் மாறிடும், சாஃப்ட் ஆயிடும். மிளகாய் கிறிஸ்பியா இருந்தாதான் நல்லா இருக்கும். வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இப்ப இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கணும். நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த மிச்ச எண்ணெயிலேயே நம்ம தக்காளி எல்லாம் கூட நம்ம வதக்கிக்கலாம். இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில 5 பல்லு பூண்டையும் நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு ரொம்ப வதங்க வேண்டாம், லேசா கொஞ்சம் சாஃப்ட் ஆனா போதும். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதையும் வெங்காயத்தோட நம்ம சேர்த்துருவோம். இதே எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளியும் பாருங்க நல்லா தோல் பிரிஞ்சு பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. இதுல சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி சேர்க்கறதுனால இந்த சட்னியோட கலர் நல்லா பிரைட்டா வரும். இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். இது இப்ப நம்ம ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்க தக்காளி மிளகாயை நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சிருக்கேன். மிளகாயில் இருக்கிற விதை, தக்காளி இருக்கிற விதை எல்லாமே நல்லா ஃபைனா மசிஞ்சாச்சு. இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அரைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, பூண்டு வெங்காயம், இதெல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இத கொஞ்சம் கோஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெங்காயம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்ப பாருங்க இந்த மாதிரி கோஸா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. லேசா இந்த வெங்காயம் நமக்கு தெரியும் கைக்கு. இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். அரைச்ச சட்னியை நம்ம சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் சட்னி தண்ணியா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஆனா கார சட்னி இந்த மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சட்னி இப்ப சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். டேஸ்டியான கார சட்னி சர்விங்க்கு ரெடி. சட்னி பாருங்க பாக்கிறதுக்கே டெம்டிங்கா, சாப்பிடணும் போல ஒரு ஆசையே வந்துடும். இது நம்ம பிளெயின் தோசை, இட்லி, சப்பாத்தி, உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இதே சட்னிய இந்த மாதிரி தோசையில இப்படி அப்ளை பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்கு பண்ணிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு இந்த கார சட்னிய நம்ம பிளெயின் தோசையோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட பிளேவர், இந்த கலர், இந்த டேஸ்டே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சட்னி இருந்ததுன்னா ஒரு 2 தோசை நம்ம எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுருவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு.
இந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம தக்காளிய மிளகாய நல்லா ஃபைனா அரைச்சிட்டோம், வெங்காயத்தை கோர்ஸா அரைச்சிருக்கோம். அப்ப சாப்பிடும்போது இந்த பிளேவர் வந்து சூப்பரா இருக்கு. இந்த ஒரு சட்னி அரைச்சாலே போதும், நம்ம எந்த டிஃபன் பண்ணாலும் எல்லாத்தோடையும் இந்த சட்னி வந்து சூப்பரா மேட்ச் ஆகும். நம்ம இந்த கார சட்னியை அப்ளை பண்ணி கார தோசை பண்ணிருக்கோம் இல்லையா, இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஆந்திரா எல்லாம் போனீங்க அப்படின்னா கார தோசை ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா அது கொஞ்சம் மெத்தட் வேற. அந்த ஆந்திரா கார தோசையை நான் ஒரு முறை அப்லோட் பண்றேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். அது ஒரு தோசை தான் சாப்பிட முடியாது, மேல சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல் ஆயிடும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. இந்த தோசைக்கு வந்து வேற சட்னி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இல்ல தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் இந்த வதக்கிற விதத்தையும் அரைக்கிற விதத்தையும் மாத்தி இருக்கிறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட், கலரு, டெக்ஸ்டர் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். ஒரு முறை இந்த மெத்தட்ல நீங்க இந்த சட்னியை அரைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கார சட்னி அப்படின்னாலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.